ஒரு அருமையான பன் ரெசிபி பார்க்கலாம். இது சைனீஸ் சாஃப்ட் பன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் மைதா எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததை ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அதில் சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நல்லா சாப் பண்ண மீட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். மீட் நல்லா வெந்து வந்துடுச்சு. வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இது ஃபிஷ் சாஸ். ஃபிஷ் சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபைனலாக கொஞ்சமாக கேபேஜ் கொஞ்சமாக போட்டுருக்கேன். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு எடுத்துருங்க. நல்லா வதக்கிட்டோன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் டவுன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் எப்படி வைக்கலான்றதை பார்க்கணும். ஒரு ஷீட்டில் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச டோவை எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக ரோல் பண்ணி அதை தேய்ச்சிக்கலாம்.
தேய்ச்சி எடுத்துட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு அதை ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் இதை பண்ணிக்கலாம். ஒரு இட்லி மேக்கர் பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாவே போதும். நல்ல ப்ளஃபியாகி வரும். ஸ்டீம் பண்ணதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.